யோசுவாவின் சரித்திர புஸ்தகம், புக் ஆஃப் ஜாஷுவா, 6th chapter, 6ஆம் அதிகாரம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 6th chapter, verse 18 and 19. 18 and 19. 18 and 19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை நீங்கள் சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கிலீஷ். And you by all means abstain from the accursed things. By all means abstain from the accursed things, lest you become accursed. When you take off the accursed things. When you take off the accursed things. And make the camp of Israel. And make the camp of the Israel a curse and trouble it. Amen. அடுத்த வசனம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் அவர்கள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இங்கிலீஷ். But all the silver and gold and vessels of bronze and iron are consecrated to the Lord. They shall come into the treasury of the Lord. Amen. நல்லா கொஞ்சங்க. யோசுவா சரித்திர புத்தகம் எத்தனை அதிகாரம் படிச்சுக்கிறோம்? கமான் சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துல எரிகோ பட்டணம் இடிந்தது. அப்படிதானங்க? எந்த பட்டணம் இடிஞ்சிச்சு? அதை இடிச்சவர் யாரு? கர்த்தர். யோசுவா ஒரு சாபம் போட்டான், மீண்டும் இதை யாரும் கட்டக்கூடாது. இதை அவன் கட்டுற நாளில அவன் தலச்சம்பல்ல சாவான். அஸ்திபாரம் போடும்போது அதுக்கு கேட் வைக்கும் போது யார் சாவாங்க? அவங்க இளைய பையன் சாவான். The day you lay the foundation for Jericho city, cursed by God, the person will lose his oldest son or eldest son. The day he keeps or sets the gate, he will lose his younger son. இதான் சொன்னா. அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமா இருந்தது. எதுங்க? எரிகோ. கமான். எரிகோ சபிக்கப்பட்டது. அது பட்டணமே சபினா அது உள்ள இருக்கிறது கூட என்னங்க? சபிக்கப்பட்டது. அது எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் சபி. கர்த்தர் சொல்லிட்டாரு, அதுல நீங்க போவீங்க, கோல்டு கிடைக்கும், சில்வர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போக கூடாது. அது ஒண்ணும் நீங்க எடுத்து போக கூடாது. எல்லாம் வந்து கர்த்தருக்கு வந்து சேரணும். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். ஆனா எல்லாம் சாபமானது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடணும். நீங்க கொள்ளடிக்க கூடாது, உங்க வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இங்கிலீஷ்ல பாருங்க. But all the silver and gold and vessels of bronze and iron are consecrated to the Lord. They shall come into the treasury of the Lord. They shall come into the treasury of the Lord. அது தேவ ஆலயத்துடைய ட்ரெஷரிக்கு வரணும், பொக்கிஷத்துக்கு வரணும். அல்லேலூயா. அது காணிக்கை பெட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமென். ஏன் எடுக்கக்கூடாது? அதுக்கு மேல இருக்கிற வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி எடுத்தா என்ன ஆகுதான்? சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே எல்லாம் சபிக்கப்பட்டு இருக்குது. அதுல நீ எதனா எடுத்தினாக்கா அந்த சாபம் உன்னை பிடிக்கும். ஆமென். உன் குடும்பத்தை பிடிக்கும். நீ திருடுற, கர்த்தருடைய பணத்தை நீ திருடுற, கர்த்தருக்கு போக வேண்டிய நீ திருடுற, அது நீ எடுத்தினா அந்த சாபம் உன்னை பிடிக்கும். All the things which are in Jericho city are accursed. Already சபிக்கப்பட்டிருக்குது. If you take anything from that, you will become accursed. Next, நீ சபிக்கப்பட்ட பிற்பாடு அது அப்படியே இஸ்ரவேலை பிடிக்கும். அதான் கர்த்தர் சொன்னா, உங்க சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பழைய ஏற்பாட்டுல. அதனால வந்து ஏதோ நீ எடுக்காத அப்படின்னு சொன்னார். பாருங்க, சாபத்தீடானது ஏதாகில் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபமா நீங்க எடுத்துக்கொள்ளுதா நீங்க சாபத்தீடா அடிவீங்க. இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடா, அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் பாளையம் கேம்பே சாபத்தீடாகிடும். அதை
சாபத்தீடாக்கி Yes. அதை கலங்க அதை பண்ணாதபடி கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது தமிழுடைய பாருங்க. And you, And you by all means, எல்லா விதத்திலும் by you by and you by all means keep yourselves from the accursed Abst- things. abstain from the accursed things. அங்க இருக்க சபிக்கப்பட்ட எல்லா வெசல், அங்க கோல்டு சில்வருக்கு, அந்த பொண்ணு வெள்ளிக்கு நீங்க ஒதுங்கி இருங்க. Keep yourself, abstain from it. அதுல இருந்து ஒதுங்கி இருங்க. நெக்ஸ்ட், Lest you become accursed. எடுத்தீங்கன்னா லெஸ்ட், அதுக்கு நீங்க மாறாத நீ எடுத்தீங்கன்னாக்கா நீங்க சாபிக்கப்பட்டு போவீங்க, நீங்க சாபத்தீடு ஆகிடுவீங்க. Lest you become accursed. When you take off the accursed things அதுல சபிக்கப்பட்டதை நீ எடுத்தினா நீ சபிக்கப்படுவாய். and make the camp of Israel And make the camp of the Israel curse. இஸ்ரேல் கேம்ப், இஸ்ரேல் பாளையத்தை சாபமா போயிடும். and trouble it. அதனால ட்ரபிள் வரும்னு சொன்னார். ஓகே, இதுதான் ஏங்க. ஆமென். காலையில ரொம்ப சூடா இருக்குதா? ஆமென். ஆமென். கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு கொடுத்துருங்க. Yes. கர்த்தருக்குரியதை எடுக்காதீங்க. Yes. அது எடுக்கிறதுனா உனக்கு சாபம் வரும்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு உரியது எதோ அது கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ஆமென். அதை நீ எடுத்தினா உனக்கு சாபம் வரும், உன் கேம்பே சபிக்கப்படும். அதனால அவருக்கு சொந்தமானது கரெக்டா அவருக்கு கொடுத்துடு. புரியுதுங்களா? ஆமென். ரைட். ஓகே. இப்போ ஒருத்தன் எடுத்துட்டானா, எத்தனை பேர் எடுத்தான்? ஒரே ஒருத்தன், அவன் பேர் ஆகான். எஸ். ஒரே ஒருத்தன் எடுத்தான். கமான். இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு என்னதாங்க? ஜீசஸ் அண்ட் ஆகான். ஆகான் ஏக்கன் சொல்லலாம். ஜீசஸ் அண்ட் ஏக்கன், இயேசுவும் ஆகான். ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரு கம்பாரிசன்னா, ரெண்டு பேரும் யூதா கோத்திரம். இவரும் யூதா கோத்திரம், அவனும் யூதா கோத்திரம். இந்த ஒருத்தனால என்ன பிரச்சனை வந்துச்சு, அவர் ஒருத்தனால என்ன வந்துச்சுன்னு பார்த்து முடிச்சலாம். அவ்வளவுதான் கதை. இவன் ஒருத்தனால என்ன வந்துச்சு, அவரால என்ன வந்துச்சு முடிஞ்சுது. ரைட்டுங்களா? செய்தியை தெரிஞ்சிச்சுல? நீங்க ஈஸியா டக்குன்னு இது இந்த செய்தி கிடைக்கிறதுக்கு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ எத்தனை அதிகாரங்க? 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம். எரிகோ விழுந்துச்சு, எரிகோ மதிலெல்லாம் இடிஞ்சிச்சு, கர்த்தர் இடிச்சாரு, எல்லாம் போய் கேப்சர் பண்ணிட்டாங்க, எல்லாம் பிடிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆமென். எல்லாத்தையும் கோல்டு சில்வர் என்ன கட்சி எடுத்துன்னு வந்து சர்ச்சுக்கு வச்சிட்டாங்க. ஒரே ஒருத்த மாத்திரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனான். ரைட்டுங்களா? அவன் பேர் ஆகான். இப்போ 6ஆம் அதிகாரம் முடிஞ்சா என்ன அதிகாரம் பாஸ்டர்? 7ஆம் அதிகாரம். கமான். 7:1. 7:1. ஃபாஸ்ட். இஸ்ரவேல் புத்திரர். இன்னைக்கு நிறைய வசனம் படிக்கணுங்க, அதான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகணும். ரெடிங்களா? ஆமென். ஏங்க நிறைய வசனங்க, பைத்தியங்களா? நிறைய வசனம் இருக்குதுன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. வரலையேன்னு பார்த்தேன் பாரு, பைத்தியம் சொல்லி கூட அவங்க பாரு. நிறைய வசனத்தை கத்துக்க போறீங்க. ஆமென். நிறைய வசனங்க, வசனம் பேசணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னா நீங்க இங்கேயே பார்த்துலாம் பாஸ்டர் அப்படின்னு. உங்களுக்கு டைரக்டா வசனம் போட்டு போட்டு சொல்றேன். ஆமென். அதுல வந்து இங்க ஏதோ தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. வசனம் போடாதே என்ன கதை சொல்லிடலாம். எல்லாம் எவ்வளவு தப்பு வரும். இடங்களா எவ்வளவு பேர் அப்படி பண்ணிருக்காங்க. சரி கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எது சாபத்தீடான? கோல்டு சில்வர், கர்த்தருக்கு வர வேண்டியதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி? இருப்பா சார். அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்க விட்டா என்ன பண்றது? என்ன பண்றீங்க? துரோகம் பண்றாங்க. தசம்பாங்க சரியான தசமா கொடுக்கல, துரோகம். எவ்வளவுனா பணம் ஒருத்தன் பாஸ்டர், அவ்வளவுதான். சூப்பர் துரோகம், துரோகி. எவ்வளவுனா ஆனா கருத்து சொல்ற 10% அவருடைய நோ இவ்வளவுதான் கொடுப்போம். அவரு நான் சொல்றது, இவரு நான் பிரசங்கம் பண்றது. அதனால என்னென்ன வரும் தெரியுங்களா? நஷ்டம் எல்லாம் வரும். ரைட், விட்டுங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லி உங்களை பிரசங்கம் பண்ண, நான் அதுக்கு என்ன பிடிக்கிறது இல்லை. ஓகே, இருக்கிறத சொல்றேன். இஸ்ரவேல் புத்திர சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்துடைய சேராகுடைய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன். அவங்க அப்பன் பேரு கர்மி போச்சுவன். கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே, அவன் பேர் ஆகான். எல்லாம் ஒரு பேர் ஆகான் சொல்லுங்க. ஆகான். அவன் தான் மோசமானவன்.
ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் ஆ, கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்ப கர்த்தர் கொடுக்க வேண்டியது கொடுக்காவிட்டால் என்ன வரும்? கோபமும் வரும். அவன் பேரு துரோகி, அவன் மேல என்ன வரும்? கோபம் வரும். பாஸ்டர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாஸ்டர். இங்கிலீஷ். But the children of Israel committed a trespass regarding the accursed things. But the children of Israel committed trespass regarding the accursed things. If someone stolen from the Lord, what he has to give, if he takes from the Lord, Bible says it is a trespass thing. Okay, he committed trespass thing regarding the accursed things. For Achan the son of Carmi, For Achan the son of Carmi, the son of Zabdi, son of Zabdi, the son of son of Zerah, Zerah, the tribe of Judah, took off the accursed things. took up the accursed things. So the anger of the Lord burned So against the anger of the Lord burned Burned against the children of Israel. One person committed sin, but there arose the anger of God against all Israelites. ஒருத்தன் தான் தப்பு பண்ணான், ஒருத்தன் தான் தவறு செய்தான், கொடுக்க வேண்டியதுல கொடுக்காம போயிட்டான். பைபிள்ல சொல்லுது எல்லா இஸ்ரவேல் புத்திரர் என்ன பாரு, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அவன் ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு எல்லார் மேல என்ன ஆச்சுங்க? கோபம் வந்துச்சான். ஆமென். கர்த்தருடைய கோபம். ஒருவன் தப்பு செய்தான். ரைட்டுங்களா? ஓகே. இப்ப இதோட வந்து எது ஸ்டோரி முடியுதுன்னா எரிகோ கதை முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? ஏங்க எரிகோ கதை 1ஆம் வசனத்தோட என்ன ஆச்சு? முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பட்டணத்தை உங்க பிடிக்கணும். அது பேர் ஆயி பட்டணம். எல்லாம் ஆயி பட்டணம் சொல்லுங்க. ஆயி பட்டணம். ஏஐ அவ்வளவுதான். ஆய் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் அதான் ஏஐ. ஏய் ரைட்டுங்களா? ஏஐன்னு படிக்கலாம். ஆயி பட்டணம். இங்கிலீஷ் தமிழ்ல வந்து ஆயி பட்டணம் சொல்லுங்க. ஆயி பட்டணம். அந்த ஆயி பட்டணத்துல வேவுக்காரர் அனுப்புறார். யாரு? யோசுவா. போயிட்டு பாருங்கப்பா ஆயி பட்டணம் எவ்வளவு பெருசு அப்படின்னு. இவங்க போயிட்டு ஸ்பைஸ்க்கு போறாங்க, வேவு பார்க்குறது. போயிட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப பேர் இல்லை அந்த பட்டணத்துல, ரொம்ப கொஞ்சமா இருக்காங்க. நம்ம 2000-3000 பேர் போனா போதும், அவங்களுக்கு ஈஸியா சுலபமா ஜெயிச்சிடலாம். 2ஆம் வசனம். கமான் கமான் கமான். எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறீங்க பாரு. செகண்ட் வர்ஸ். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து ஆயி பட்டணத்தை வேவு பார்த்தார்கள். இங்கிலீஷ். Now Joshua sent men from Jericho to Ai. And now Joshua sent men from Jericho to Ai, which is beside Beth-aven. Which is beside Beth-aven. Okay, Aven. On the east side of on Bethel. The east side of Bethel. It was located on the east side of Bethel. Okay. Spoke to them saying. And spoke to them saying. Go up and spy out the country. Go up and spy out the country. So that the men went up and spied. So the men went up and spied out Ai. கேட்டங்களா? போய் நீ வேவு பாருங்க சொன்ன. அவங்க சொன்ன நான் இது ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டேன். எத்தனாயிரம் பேர் இருந்தா போதும்? 2000 பேர் இருந்தா போதும். 3000 பேர் இருந்தா போதும். அந்த பட்டணம் ரொம்ப சின்னது, அங்க இருக்கிற ஜனங்களும் கொஞ்சமா இருக்காங்க அப்படி சொன்னா. அடுத்த வருஷம் பாருங்க. கமா. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. எல்லா ஜனங்க நம்ம இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போக வேண்டியதில்லை. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் 2000-3000 சோல்ஜர்ங்க நம்ம ஆளுங்க போனா போதும். போய் ஆயி பட்டணத்தை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்க போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அவர்கள் எவ்வளவு ஜனம் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். ஓகே. English. And they returned to Joshua and said to him. This is the report of the spies. வேவுக்காரர்கள் வந்து சொல்ற ரிப்போர்ட். ஓகே. And they returned to Joshua and said to him. Do not let all the people go up. Do not let all the people to go up. But let about 2,000 or 3,000 men go up and attack Ai. But let about 2,000 or 3,000 men to go up and attack Ai. Do not weary all the people. Do not weary all the people. Therefore there are. For the people of Ai are few. For the people of Ai are few in number. அவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்ம எல்லாம் போய் சண்டைக்கு போடுறதுக்கு தேவையில்லை. வெறும் 3000 பேர் இல்லாவிட்டா 2000 பேர். யோசுவா கொஞ்சம் பாக்குறான். இவங்க சொன்னது 2000 இல்லாட்டி 3000. அப்போ இந்த காலத்து யோசுவா தான் எவ்வளவு அனுப்பியிருப்பான்னாக்கா 2க்கும் பார்க்குவான். 2 வேணா 3 வேணா எவ்வளோ 2 அனுப்பலாம். அதான் இந்த காலத்து யோசுவா. ஆமென். இவன் வந்து ஜாஸ்தியா அனுப்பலான்னு பார்த்தான். இவங்க எவ்வளவு சொன்னாங்க? ஜாஸ்தி எவ்வளவு வேணும்? 3000
அதிகம். மேக்சிமம் 3000, மினிமம் 2000. 2000 பேர்ல இருந்து 3000 பேர் போனா போதும். இவன் 3000 பேர் அனுப்பலான்னு அனுப்புறான். ஆனா யோசுவாவுக்கு தெரியாது 1ஆம் வசனத்துல ஒருத்தன் திருடிட்டு இருக்கிறான்னு தெரியாது, Yes. யாருக்குமே தெரியாது. Amen. ஆனா கர்த்தர் பைபிள்ல மாத்திரம் ஏற்று இருக்குது, ஒருவன் காணிக்கைக்கு வர வேண்டியதை திருடி விட்டான். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். யோசுவா எத்தனை பேர் அனுப்புனா? 3000 பேர். எந்த பட்டணத்துக்கு? ஆயி பட்டணம். ஓகே, ஆயி பட்டணத்துக்கு விரோதமா 3000 பேர் அனுப்பினான். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக, ஆனாலும் இந்த 3000 சோல்ஜரும் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள், தோற்று போனார்கள். வாவ், முறிந்து ஓடினார்கள். சரித்திரத்துல இல்லைங்க இஸ்ரவேல் தோத்துது. ஆமென். ஏன்னா ஒருத்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவங்ககிட்ட சொன்னார், உங்களுக்கு ராஜாவே தேவையில்லை, நானே ராஜா. ஆமென். நான் உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவர்களை செவையாக்குவேன், கரடுமுடானவர்களை சமமாக. நான் உனக்கு முன்னாடி போறேன், உங்களுக்கு ராஜாவே தேவையில்லை, உங்க ராஜா நான் தான், தடைகளை உடைத்து நான் எறிவேன்னு சொன்னேன். ஆமென். ஆனா இந்த இடத்துல ஹிஸ்டரியிலே இல்ல, இஸ்ரவேல் தோத்துட்டாங்க. பிரதர், ரீசன் தெரியுதுங்களா? Yes. ஒரே ஒரு பாவம் ஆமென். தோல்வி கொண்டு வந்து விட்டது. Yes. அதுவும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதனால அந்த தோல்வி. மீண்டும் சொல்லட்டுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சரியான முறையில கொடுக்காதனால அந்த தோல்வி வந்தது. Israel here defeated because they did not give what was about to be given unto the Lord. அவன் கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கல, திருடிட்டாங்கன்னு கேட்டாங்களா? முறிந்தோடி போனார். இங்கிலீஷ். So about 3000 men went up there from the people. So about 3000 men of Israel went up from the people of Israel. Okay. But they fled before the men of But they ran away. They fled before the men of Ai. முதுக காட்டி ஓடுறாங்க தோத்துட்டு. They fled. Amen. என்ன ஆச்சு பாருங்க, எத்தனை பேர் சாவுறாங்க? அடுத்த வசனம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டினார்கள். சார், இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு பட்டணம் இது எரிகோ. எரிகோ பட்டணத்துல ஒருத்தர் கூட இஸ்ரவேலர் சாவல. எத்தனை பேர் சாவல? ஒருத்தர் கூட சாவல. ஆனா சின்ன பட்டணத்துக்கு விரோதமா போறாங்க, சின்ன பிரச்சனை தான், எல்லாம் அவுட்டு, எல்லாம் தோத்துட்டு ஓடி வராங்க. 36 பேர் கொண்டுட்டாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தர் கீழே விடுத பார்த்து ஓடிட்டாங்க. எல்லாம் பைபிள் சொல்லுது, ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தின்னு வராங்க. துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு. எல்லாம் ஹார்ட் மெல்ட் ஆகி போச்சா இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேலுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. எல்லாம் தைரியமே இல்லை, எல்லாம் கரைஞ்சு போச்சு. கமான். And the men of Ai struck down about 36 men. And the men of Ai struck down about 36 men. For they chased them from before the gate far as Sherebrim. The men of Ai chased the Israelite chased them from before the gate as far as Shebarim. And struck them and down. They killed. They struck down on the descent thereof. Therefore the hearts of the people. Therefore the hearts of the people melted and became like water. So the hearts of the Israelite people melted and became like water. They struck down nearly 36 people, and they chased them out of that city from the gate to the descent of the mountain. And finally Bible says 36 Israelites were killed. 36 பேர் செத்தாங்க. மலை அடிவார வரைக்கும் துரத்தின்னு வந்தாங்க, அச்சு துரத்தி காலி பண்ணிட்டாங்க. ஆமென். ஒரு பை தி வை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? 6ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் படிச்சோம். இப்ப எத்தனை படிச்சிட்டோம் பாரு? எத்தனை வசனம் ஆயிடுச்சு இப்போ? 7 வசனம். வா, ஹிஸ்டரியிலே இல்ல. கமான். ஓகே, இப்போ இவருனா ஐயா வந்து முக்காடு போடணும். யாரு? யோசுவா. துணியெல்லாம் பிச்சுக்கனானா, தலையில மண்ணு வாரி போட்டுக்கணும், முகம் குப்புற விழுந்து. எப்படி தாங்களா? வாம, நீ தான் வா, நீ கூட வா. இங்க ஏசுநாதர் இருக்கிறாருன்னா கூப்பிடு. அப்படி முகம் இங்க இதுல தண்ணி முட்டி போடு. முகம் இப்படி வா. நீ கூட தலை வந்து நீ கூட
இது மாதிரி விழுந்துட்டாங்க. கொஞ்சம் பேக்க இதுதான் பிரச்சனை. நான் சொல்ல படிச்சவனையும் Yes. அங்க அப்படித்தான் இருக்குது. முகம் அப்படியே ஒண்ணு பின்னாடி தூக்கி காட்டுனுங்கிறாங்க. போங்கப்பா இவங்களுக்கு கை தட்டுங்க, இவங்க கை தட்டுங்க. பின்பக்கத்தை காட்டி இல்ல பின்பக்கத்துல வருது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க. ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்துட்டான்லாம். துணியெல்லாம் பிச்சுக்கினானுங்க, தலையெல்லாம் கலைச்சுக்கினானுங்க, மண்ணு வாரி போட்டுக்கினு, சாம்பலை தூக்கி போட்டுக்கினு, முகம் வந்து மண்ணில் படுற மாதிரி முகம் குப்புற விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். யாரை? இஸ்ரவேல் மூப்பரகம் யோசுவா. அவன் ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. 6ஆம் வசனம், குயிக்கா ஃபாஸ்டா. 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விழுந்துட்டு இருக்காங்க. நாங்க சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு தங்கள் தலையின் மேல் புழுதிகளை போட்டு கிடந்தார்கள். இங்கிலீஷ். Then Joshua tore his clothes and fell to the earth on his face before the ark of the Lord until evening. He and the elders of Israel and they put dust on their heads. He and the elders of Israel, they were prostrated before God. Not only that, they put dust on their heads. மண்ணை வாரி தூத்திக்கின்னு தலைமெல்லாம் கொட்டிக்கின்னு சாம்பல ஆண்டவரே அப்படின்னு வந்துட்டுக்கிறாங்க. இவங்க ப்ரேயர் கேட்டா ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்த உடனே ப்ரேயரு இவங்க இது வந்து என்னன்னாக்கா துக்கமும் இல்ல, இந்த திகைப்பு எப்படி தோத்தம். ஏன்னா இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா 36 லட்சம் இருக்கிறாங்க. யாரு? அதுல வேற கர்த்தர் இவங்களுக்கு ராஜா. ஆமென். யுத்தத்துல ஒரு மிராக்கல் நடக்கும் இவங்களுக்கு மாத்திரம். இது வரைக்கும் தோத்தது சரித்திரமே இல்ல. இது எப்படி நம்ம தோத்தோம்? அதுவும் உடன்படிக்கை பெட்டி நம்ம கொடுக்குது, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அவ்வளோ பெரிய பட்டணம் இடிக்கு வேலை தான டபா டபான்னு கீழே விழுது. எரிகோ பட்டணம் விழுந்தது. யோர்தான் நதி பின்னாடி ரிவர்ஸ்ல போயிடுச்சு. செங்கடல் சிவப்பு கடல் வந்து 2ஆக பிளந்தது. இதெல்லாம் நாங்க பார்த்தோங்க. ஆனா சின்ன பட்டணம். அவங்க சொல்றாங்க வெறும் 2000 பேர் 3000 பேர் நம்ம சோல்ஜர் போனா போதும். ஆனா அவங்க கிட்ட தோத்துட்டாங்க, முதுகு காட்டி ஓடுறாங்க. இவனுடைய ஜபம் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ஒரே குத்துவோம் 10-11 சொல்லுங்க. 7ஆம் வசனம் பாருங்க. யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே. எப்படி கர்த்தராகிய ஆண்டவரே. இது என்ன அவனுக்கு என்ன சொல்றான்? என்ன ஆண்டவரேன்ற மாதிரி இருக்குது. எப்படி இன்னொரு ரொம்ப வேதனை அப்படின்னு நீ எந்த சொல்றன்னு தெரியல. ஏடா கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு. சரி போதும். இங்கிலீஷ் அம்மா எப்படி இருக்குது? And Joshua said, Alas, Lord God, why have you brought these people over the Jordan at all? Okay, alas தெரியுங்களா? ஐயோ. நாங்க இங்கிலீஷ்ல வந்து எப்படி இருக்குது? அலாஸ் நாங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ அப்படின்றது. ரைட்டுங்களா? ஆமென். ஒரு ஊழியக்காரன் ஐயோன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா தமிழ்ல வந்து ஐயோ எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். சரி, ஏதோ ஒரு வசனம் தான் தெரியாது பேசிட்டான். அடுத்த வசனம் என்ன பண்றான் பார்க்கலாம். ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனை இருக்கிறான் தெரியுதா பாஸ்டர்? ஆமா இல்லங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கான்னு தெரியுதா? ஏதோ ஒரு வசனம் தான் ஐயோ நான் 2வது வசனம் என்ன பண்றான்? ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் பாரு, நான் என்ன சொல்லுவேன்? இங்கிலீஷ். Oh Lord, what shall I say when Israel turns its back before its enemies? What shall I say when Israel turns its back before its enemies? எத்தனை வசனம் படிச்சிட்டோம்? 8 9 விட்டுலாம். 9 கூட நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொன்னா, நீ என்ன பண்ண போற ஆண்டவரேன்னு அங்க கேக்குறான்.
யார? கர்த்தரை. கர்த்தரை கேக்குறான். இங்க 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 நான் சொல்றான், நான் என்ன பண்ணேன் பாருங்க, இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்? ஓ லார்ட், வாட் ஷல் ஐ சே? அடுத்த வசனம், நீ என்ன பண்ண போறீர்? இப்படி தோத்துட்டாங்களே. வேணுமா அதுவும் பாக்குறீங்களா? கமா, எல்லாத்தையும் படிச்சுட்டோம், போப்பா நான் எழுதினேன். கானானியர் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறு எடுத்துட்டு போக பண்ணுவார்களே. பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். நீ என்ன பண்ண போற? எஸ், நாங்க என்ன பண்ண போறோம், நீ என்ன செய்வீர்? அந்த அந்த விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, ஒரு ஏமாற்றம். அதை ஏமாந்துட்டாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு தெரியல. கர்த்தரும் நீயும் சரியில்லை, நாங்களும் சரியில்லைன்ற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? மற்ற ஜனங்கள்லாம் வந்து கேட்டு இவங்க வீக்குன்னு தான் வந்து எங்களை அடிச்சிடுவாங்களா? நீ என்ன பண்ணுவீர்? உன் மகத்துவமான நாமம் தூசிக்கப்பட போதே அப்படின்னு கர்த்தரை நீ என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேன்? For English, For the Canaanites and all the inhabitants of the land will hear it, they will hear about it, and surround us, and cut off our name and from cut the off our earth. name from the earth. Then what will you do for your Then great what name? will you do for your great name? Then what you going to do for a great name? What will you do for a great name? உன் பெரிய மகத்துவமான நாமத்துக்கு எங்க போய் இன்னும் சொல்றான், உன் மூஞ்சி எங்க போய் வச்சுக்க ஆண்டவரே, அப்படித்தானே? உன் மகத்துவமான நாமத்துக்கு என்ன பண்ண போற? உன் முகத்தை எங்க எடுத்துன்னு போய் வச்சுக்க போற? பாத்தீங்களா தோல்வி. இப்பதான் நல்லா கேட்கிறாரு. இவன் கேட்டான் இல்லையா கர்த்தரை, அவரு பயங்கரமா கேட்கிறாரு. ஏன்னா இப்படி முகத்தை இப்படி வச்சுக்க இப்படின்னு நின்னுக்கிற? 10ஆம் வசனம், நான் போய் சொல்ல. பாரு 10ஆம் வசனம். அப்போது கர்த்தர் யோசுவாவை அப்ப கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இங்கிலீஷ். The Lord said to Joshua, So the Lord said to Joshua, get up. Why do you lie thus on your face? Why do you lie thus on your face? ரைட்டுங்களா? ஏன்னா இப்படி முகங்குப்புற விழுந்துட்டு இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஆனா இது போடுமா, வேற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போடு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். எங்க இருக்குது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்? And the Lord said unto Joshua, And the Lord said unto Joshua, get thee up, எழுந்திரு, wherefore liest thou as upon thy face? இதோடைய வேற இது NIV போடு, NIV போடு. NIV. The Lord said to Joshua, இதுதான். The Lord said to The Lord Joshua, said to Joshua, stand up. What are you doing down on your face? என்னடா பண்ணுகிற? What are you doing down on your face? மூஞ்சி எடுத்துன்னு போய் அங்க வச்சு நீ இப்படி என்னடா பண்ணுகிறன்னு கேக்குறாரு. என்னடா பண்ற? போ, உங்களுக்கு புரியல நான் என்ன பண்றேன். ஸ்டாண்ட் அப். ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கல, என்ன பண்ணுகிறாங்க அப்படி. வாட் ஆர் யூ டூயிங் டவுன் ஆன் யுவர் ஃபேஸ்? புரிஞ்சுங்க விட்டுருங்க, புரியாட்டி விட்டுருங்க. ரைட், ஆமென். புரிஞ்சுங்க விட்டுருங்க, புரியாது விட்டுருங்களா? ரைட். முகத்தை அப்படி வச்சுக்கின்னு இப்படி இப்படி நெச்சுக்க வச்சுன்னு என்ன பண்ணுகிற? எழுந்துக்கோ அப்படின்னாரு. எழுந்துக்கோ அப்படின்னாரு. அப்போ முகம் குப்புற விழுந்துன்னு இப்படி அழுதுனுக்கிறது கடவுளுடைய திட்டமா? இல்ல. இல்லாட்டி அழுதுன்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு சபை, ஒரு கூட்டம் வச்சோன்னா இப்படி அழுதாதான் நல்லா இருக்குதான். பைத்தியம் பாத்தியா? கரெக்டா? நான் இப்படி நிக்க வச்ச உடனே நீ என்ன இப்படி இப்படி நானுங்கிற? வேற என்ன சொல்றது? நான் உன்னை நிக்க வைக்க சொன்னேன். ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். எழுந்துக்கோ, கெட் அப். இன்னும் ஒரு இதுங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்டாண்ட் அப்பா. Stand up. ஸ்டாண்ட் அப். இங்க Get up. கெட் அப். தமிழ்ல எழுந்திரு, எழுந்துரு. கேட்டுங்களா? இப்போ இது என்ன வசனம்? இது 10ஆம் வசனம். 10 பட்சம். இப்போ 11. ஏன் ரீசன் இப்ப சொல்றார்? ஏன் இப்படி ஆச்சு சொல்றார்?
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ள வைத்ததும் உண்டே. உண்டே. அவங்க எடுத்து போய் அவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கினாங்க. ஆமென். அதான் சொல்றார் கர்த்தர், நான் கொடுத்தேன், ஆனா எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்கல, எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கினாங்க. பாருங்க, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காவிட்டா என்ன பண்றாங்க? பாவம் செய்யுது. எத்தனை விஷயம் வருது பார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நீ சரியா கொடுக்காட்டி நீ பாவம் செய்யற. இன்னொரு முறை சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ சரியா கொடுக்காவிட்டா நீ பாவம் செய்யற. இதுங்க வந்து திருடினார்கள் இருக்குது. கரெக்ட் தானே பாஸ்டர்? அப்படித்தானே படிச்சுங்க. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இப்ப மீறிட்டாங்களாம். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும். ஏன்னாங்க எடுத்துக்கொண்டாங்க, அவங்க அவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கினாங்க. எடுத்துக்கொண்டதும் களவு. களவுனா திருடு, திருடி விட்டார்கள். வஞ்சித்ததும். களவு திருடு. களவுனா திருடு. நெக்ஸ்ட் வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது. ஆமென். பாருங்க பாஸ்டர், களவு செய்து அது படிங்க பாஸ்டர். களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டமாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. கேட்டுங்களா? இத கொஞ்சம் இப்ப கொஞ்சம் தியானம் பண்ண போறோம். கம் ஆன், இங்கிலீஷ். Israel has sinned, and they have also transgressed they have also transgressed my covenant, which I commanded them, for they have even taken some of the accused things, for they have even taken some of the accursed things, and have both stolen and deceived. Two words God has put here. They have both stolen and deceived. ஏமாத்திட்டாங்க. கேட்டீங்களா? They have stolen and deceived. And they have also put it among their own stuff. They also put it among their own stuff. எனக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு வெச்சுக்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியது அவங்க வெச்சுக்கணும். பாஸ்டர், இந்த தமிழ்ல என்னென்ன வார்த்தை சொன்னா? களவு செய்ததும் வஞ்சித்ததும். ரெண்டும் எங்க இருக்குது? களவு செய்ததும் வஞ்சித்ததும். திருடிட்டீங்க, ஏன்னா ஏமாத்திட்டீங்க. இது எங்க சொல்றான்னா, தசம்பாகம் கொடுக்காதவங்களுக்கு சொல்றார். எங்க? மல்கியா புஸ்தகம், மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கவனிங்க, இந்த தமிழ் எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிக்கணும். இன்னொரு விஷயம், யார் யாரு தனியா நீங்க வேலை செய்றீங்களோ எல்லாம் வந்து தசம்பாகம் கொடுக்கணும். வேலை செய்யறவங்க எல்லாமே அவங்கவுங்க தனியா தசம்பாகணும். குடும்ப சார்பா கொடுக்கறதெல்லாம் வேணாம், உங்க பேர் போட்டு கொடுங்க. இன்னொரு முறை சொல்லிட்டாங்களா? உனக்கு தான் கர்த்தர் வேலை கொடுத்துக்கிறார், அந்த வேலை கர்த்தரால உனக்கு வந்துச்சு. வேற யாரும் உனக்கு கொடுக்கல. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன ப்ரேயர் பண்ண யோசிச்சுக்கோ. குடும்ப சார்பா கொடுக்கறதெல்லாம் நீ உன்னை கர்த்தர் உயர்த்திருக்கார், கர்த்தர் உனக்கு வேலை கொடுத்தார். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு நிறைய பணத்தை தருவார். நிறைய உங்க வீட்டுல எங்க வைக்கணும்னு தெரியாது. 2 காரியத்துக்கு தர. ஒண்ணு, நீ நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட் சர்ச் நல்லா இருக்கணும். இதுக்குதான் தருது. அவருடைய ராஜ்யத்துக்காக தரார். ஒண்ணு, உனக்கு நீ நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட் அவர் ராஜ்யம் கட்டப்படணும். ஆகாய் புஸ்தகத்துல கர்த்தர் கொடுக்காம சேர்த்து வச்சாங்களாம். கர்த்தர் சொல்றாரு, தொண்டி பையில போட்ட மாதிரி கம்பா ஊதிடுவேன், எல்லாம் பறந்து போயிடும். தொண்டி பையில போட்டா எல்லாம் நான் போயிட்டுதா. அது மாதிரி போலீஸ்காருக்கும் போறது வந்து நீங்க சேர்த்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் எங்கெங்க போயிடும். ஆனா தசம்பாகம் கொடுக்கிறவங்க கர்த்தர் சொல்றார், பட்சிக்கிறவனை கடிந்து கொள்வேன், உனக்கு நஷ்டம் வராதபடி கூட காப்பேன். பெரிய இது அற்புதம் பணம் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும். தசம்பாகம் கொடுத்து பாருங்க, உனக்கு பணம் கிடைக்கும். கர்த்தர் கொடுக்க வேண்டியது கொடுத்து பாருங்க, உனக்கு பணம் கிடைக்கும். இன்னொன்னு, யோபுக்கு நஷ்டம் வந்துச்சா? யார் நஷ்டத்தை கொண்டு வந்தது? சாத்தான். அப்படி வரலாம். ஒரு சமயம் சாத்தான் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தா பயப்படாத. 2 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் திருப்பி தருவார். நீ இழந்ததை திருப்பி தருவார். இழந்ததை திருப்பி தருவார். அது ஒண்ணும் இது இல்ல. சிலர் அது மாதிரி பிரச்சனைல போய்க்கலாம்.
உங்களை ஏமாற்றி சாத்தானும் பணத்தை எடுத்துக்கலாம். பயப்பட அது கர்த்தர் திருப்பி தரும். ஆமென். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காத விஷயம் போயிடும். ஓகே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மீண்டும் படிங்க பாஸ்டர். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தமிழ்ல ஏமாத்தலாமா? கர்த்தரை மனுஷன் ஏமாத்தலாமா? ஆனா இங்கிலீஷ் எப்படி சொல்லுது? Will a man rob God? ராப்னா நாம திருடுறது. மனுஷன் தேவன் கிட்ட இருந்து திருடலாமா? பாஸ்டர், மனுஷன் தேவன் கிட்ட இருந்து திருடலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஏமாத்தலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க வஞ்சிக்கிறது. ஆனா இங்கிலீஷ்ல Yet you have robbed me. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல என்கிட்ட இருந்து திருடிட்டீங்க. ராப்ட். எத்தனை முறை ராப் ராப் ராப்ட், திருடி விட்டீர்கள். ராப்ட். Will a man rob God? Yet you have robbed. Robbed me. 3 முறை வருது. திருடினீர்கள். But you say, எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதில திருட்டு ஆண்டவரே? எதில உன்னை ஏமாத்திட்டோம் அப்படின்னு கேக்குறீங்க? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. எதுல ஏமாத்திட்டீங்க? தசம பாகத்திலும் காணிக்கை. சத்தமா பாஸ்டர், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. கர்த்தர் சொல்ற பதில். நாங்க எங்க திருட்டு ஆண்டவர்? உங்ககிட்ட தசம பாகம் கொடுக்கல, காணிக்கை போடல, சரியா? நீ என்கிட்ட திருடிட்ட. எனக்கு வர வேண்டிய நீ திருடிட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறான். தசம பாகத்தில் காணிக்கை தானே. Will a man rob God? Yet you have robbed me. But you say, in what way have we robbed you? In what way have we robbed you? எப்படி நாங்க திருடிட்டோம்? In tithes and offerings. In tithes and offering. தசம பாகத்திலும் ஆஃபரிங் தான். இப்போ கர்த்தர் சொல்றார் அடுத்த வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்க என்ன வந்துச்சு? இப்போ கொடுக்க திருடிட்ட ஆகான் என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. அங்க பாருங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்னை ஏமாத்திட்டீங்க. எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம என்னை ஏமாத்திட்டீங்க. இங்கிலீஷ்ல You are cursed with a curse. You are cursed with a curse. For you have robbed. For you are robbed. Again சொல்றார், நீ திருடிட்ட. Rob me. Even this whole nation. Even the whole nation. முழு தேசமா திருடுறீங்க என்கிட்ட. அடுத்த வசனம். இப்போ இந்த வசனம் சேலஞ்ச் பண்றார். என்னை கொடுத்து சோதிச்சு பார். இது வரைக்கும் அவர் என்ன சோதின்னு சொல்ல, இந்த ஒரு இடத்துல நான் சொல்றேன், கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார். ஆமென். கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார். என்ன சொல்றாரு? நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்? நீ கொடுத்தினா, நீ தசம்பாக எல்லாம் காணிக்க ஒழுங்க கொடுத்தினா நான் எப்படி கொடுப்பேன்? மழை கொட்டுற மாதிரி பணமும் பொருளும் உன் வீட்டுல கொட்டோன்னு கொட்டும். வீட்டுல ரூமே இருக்காது அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு. அவ்வளவாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மழை கொட்டுற மாதிரி நான் கொட்டி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். இதுக்கு பாத்தியா பாஸ்டர்? வெரி குட். ஆனா கொஞ்சம் பேர் தான் கை தட்டினீங்க. நல்லதுதான். அவங்களுக்கு அந்த blessing வரும். கமான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். என்ன இன்னொரு முறை படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. சர்ச்சில் இருக்கிறவங்க சாப்பிடணுமா? பாஸ்டுங்க இதெல்லாம். என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்கட்டும்பா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. நீங்க கொடுக்கிற தசம்பாகம் இதெல்லாம் நம்ம சர்ச்ல 20 மெம்பர்ஸ்க்கு மேல நாங்க சப்போர்ட் பண்றோம். சும்மா இல்லைங்க, 20 பேர். இதெல்லாம் மிஷனரி ஊழியம். கேட்டுங்களா? மிஷனரி ஊழியம் எல்லாம் இருக்குது. எவ்வளவு மிஷன் ஃபீல்டுக்கு ஏறைன்னு கர்த்தர் கிருபையில கொடுத்து கொண்டிருக்கோம். கேட்டுங்களா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம். என்ன எத்தனை? தசம பாகங்களை எல்லாம். வெறும் சம்பளம் வர்றதுல மாத்திர போனஸ் வந்தா கூட கொடுக்கணுமா? ஆமென். வேற ஏதோ உனக்கு கிடைச்சிச்சு, சீட்டு எடுத்த அதுல வந்துச்சா அது கொடு. அப்படிதான் எல்லாம் தசம்பாகம் எல்லாம். எதுல உனக்கு வருமானம் இருக்குதோ அது எல்லாம் தசம்பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். ஆலயத்துக்கு தான் கொடுக்கணுமா? கொஞ்சம் பேர் அங்க அனுப்புவாங்க. அந்த பிரதருக்கு பிரதர் வந்து அப்படியே வீட்டை பார்த்துக்குவாரு. அந்த பிரதர் பல்லான பிரதர் டிவியில ஜாம் பண்ணுவார். பிரதர் வந்து அப்படியே வருவார். சதீஷ் பாஸ்டரும், மாறன் பாஸ்டரும், ரிச்சர்ட் பாஸ்டரும், லக்ஷ்மயா பிரதரும், சிஸ்டர்களும், ரோஹன் பாஸ்டர் தான் வரணும். ஆமென் ஆமென்.
இன்னும் என்ன திட்டுறது? அங்க அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கெல்லாம் இல்ல, முதல் யாரு? ஆலயம், முதல் சர்ச். ஆமென். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தா அதுக்கு மேல எவ்வளவுனா கொடு, நான் வானான்னு சொல்ல. இன்னொரு ட்ரிப் சொல்றேன், மற்ற இடத்துக்கு கொடுக்காத நான் சொல்ல. இங்க கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு மிச்சமா இருக்கா கொடு. ஆமென். வீட்டை எழுதி கொடு, வானான்னு நான் சொல்லியே கொடு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஓகே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், எல்லாத்தையும் கொண்டு வாருங்க. இங்கிலீஷ். Bring all the tithes into the storehouse. How many tithes, ma? All. How many types of tithes? All tithes into the storehouse. That they may be food in my house. God says that there may be food in my house. என் வீட்டில் ஆகாரம் இருக்கணும். Bring all the tithes into my storehouse, that there may be food in my house. என் வீட்டில், அந்த ஊழியத்தில் இல்ல. ஓகே. And try me now in this. And try me. இப்படி என்கிட்ட ட்ரை பண்ணி பார். இங்கிலீஷ்ல வந்து try me, தமிழ்ல வந்து என்ன சோதிச்சு பார். என்ன சோதிச்சு என்னங்க? பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அவர் என்ன பண்ண போறாரா? நீ கொடுக்கும்போது நான் வானத்துல இருக்கிற கேட்டை திறக்கிறேன். I will open up the flood gates. ஆமென். கேட்டை திறக்கிறேன், வானத்துல இருந்து கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு மழையே போல. ஹalleluya. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, இடம் கொள்ளாமல் போக மட்டும். பலகணினா ஜன்னல், வானத்துல ஜன்னல் வச்சுக்கிறான். ஆமென். மேல ஜன்னல் திறந்தா அப்படியே கொட்டும். ஆமென். சில வீட்டுக்கு ஜன்னல் மூடிட்டு இருக்குது, மேல இருக்கிற ஜன்னல். எஸ். ஏன்? கொடுத்து திறந்து விடுங்க, நீ ஆக்டிவ் பண்ணட்ட. ஆமென். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை ஜன்னல்களை திறந்து, இடம் கொள்ளாமல் போக மட்டும். இடமே இருக்காது உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு, இடம் கொள்ளாமல் போக மட்டும். உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, அதனால் என்னை கொடுத்து சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொடுத்து சோதிச்சு. ஹalleluya. 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 ஆமென். 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 கொடுத்து சோதிச்சு பார். Bring all the tithes into my storehouse, that there may be food in my house. And try me now in this. And try me now in this. Says the Lord of hosts. Says the Lord of hosts. I will not open for you the windows of heaven. If I will not open for you the windows of heaven. And pour out for you such blessing. And pour out for such blessing. That there will not be room enough to receive. That there will not be room enough to receive it. Okay. இப்ப வேகமா போணும், இந்த ஸ்டோரியை ஒண்ணும் முடியல. இங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டேன். எங்க எத்தனை வசனம்? 13ல திரும்ப அப்படியே இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாருங்க கர்த்தர். திருடாயிட்டு இருக்குதுரா அப்படின்னு இன்னும் ஏஞ்சுக்கல. கெட் அப்னு 10ஆம் வசனத்துல சொன்னாரா? நாங்க ஸ்டாண்ட் அப்னு. இப்போ 13ஆம் வசனம் பாருங்க, இன்னும் அப்படியே இருக்கிறாரு. எழுந்துரு. பாத்தியா நான் சொன்னது புரியுதுங்களா? 10ஆம் வசனத்திலே எழுந்துருனாரு. அவன் ஏஞ்சுக்கினானா? இல்ல. இன்னும் இல்ல ஆண்டவரே. ஏய் ஏந்திரு, நீங்க கெட் அப் நிக்கும் ரைட்டுங்களா? இங்க கெட் அப்பா. ஆமா. இன்னொரு இடத்துல வெறும் அப்புன்னுவாரு பாருங்க. எது கிங் ஜேம்ஸ் வருஷன்லயா இல்ல NIV அவரு? இங்க கெட் அப் தானே? come on go. நெக்ஸ்ட் வேற என்ன போடு? NIV இதுமா கிங் ஜேம்ஸ் போடுன. கிங் ஜேம்ஸ் எங்க கெட் அப் கூட இல்லப்பா சார். அப் அப் ஏச்சுக்கா அப்படின்னு மாதிரி கெட் அப் அப் கேவலமா திட்டுறாரு. ஏடா அப்படி பத்துங்கிற அப்பு. இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு எத்தனை வரனே, அது ஒரு கை கூட தட்ட மாட்டீங்க. ஒரு வாரம் முழுதும் இத்த ஆராய்ச்சி பண்றது தான் எனக்குங்களா. எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணும், தான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுல தான் எனக்கு. ஆமென். ஆமென். அப்ப என்ன சொல்லிட்டாரு பாரு? எழுந்துரு.
தமிழ்ல எழுந்துரு, ஆக்சுவலி கெட் அப் சொல்லணும். என்ன சொல்லாருங்க? up Up, அப். sanctify the people. என்னன்றாரு? நாளைக்கு பரிசுத்தமாகுங்க, நாளைக்கு எவன்ட்டு கண்டுபிடிச்சு தர அப்படின்றார். ஓகே, ஆமென் ரைட்டுங்களா? ஆமென் இப்போ அந்த ஆகான் திருடிட்டான் தெரிஞ்சுச்சு. Yes, yes. அவன் ஓடி வந்து என்ன பண்ணிட்டு சொல்லு, சொல்லிட்டு இருக்கணும். ஜோஷுவா காலில் வந்து விழுந்துட்டு நான் தப்பா பண்ணிட்டேன் சொல்லிட்டு கர்த்தர் சொல்ற நாளைக்கு அவனை காட்டுறேன். ஆனா இருக்கிற ஜனம் எவ்வளவு பேர்னா 36 லட்சம் 37 லட்சம் 40 கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? அவ்வளவு ஜனம். இவனை எப்படி கண்டுபிடிக்க போறாரு கர்த்தர்? கமான். இப்போ சூப்பர் வசனம் 14ஆம் வசனம் 14th verse. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். எத்தனை கோத்திரம் இருக்குது? 12 கோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 கோத்திரமா வாங்க, 12 லீடர் வாங்க. ஆமென். அதுல எந்த கோத்திரம் பேர் வருதோ அவங்க மாத்திரம் நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் போயிடுங்க. நெக்ஸ்ட் அந்த கோத்திரத்துல கிளான் பை கிளான், வம்சம் வம்சமாக. ரைட்டா? நெக்ஸ்ட் அந்த கிளான் பை கிளான் ஆயிட்டு ஃபேமிலி பை ஃபேமிலி, குடும்பம் குடும்பமாக. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து தனி குடும்பத்துல இருக்கிற தனிப்பட்ட நபர் பேர் போறாங்க. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம், வம்சமாக வர வேண்டும். வம்சம் வம்சமாய் வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம், கர்த்தர் காட்டுகிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம், குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும், பேராக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கிலீஷ். In the morning, therefore, you shall be brought according to your tribes. In the morning, therefore, you shall be brought according to your tribes. And it shall be that the tribe which the Lord takes shall come according to family. And it shall be that the tribe which the Lord takes shall come according to families. And the family which the Lord takes shall come by households. And the family which the Lord takes shall come by households. And the household which the Lord takes shall come by man. And the household which the Lord takes shall come man by man. Tribe by tribes, clan by clans or family by families, household by household, man by man. தமிழ்ல வந்து கோத்திரமா நெக்ஸ்ட் அதுல எந்த கோத்திரம் சொல்றாரு? வம்சமாய் வரணும். அதுல எந்த வம்சம் வருதோ குடும்பம், அந்த எந்த குடும்பம் வருதோ பேர் பேரா வரணும். ஆமென் ஆமென். சூப்பர். கர்த்தர் என்ன மாதிரி இது பண்றாரு? என்ன நடக்குது? யோசுவா சொல்றேன்னா டைம் ஆகுது நமக்கு, அதனால டைரக்டா போட்டீங்கன்னாச்சா 16 போடுங்க. 16, 17, 18. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வரப்பண்ணினார். இஸ்ரவேலை கோத்திரமா வரப்பண்ணினார். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. எந்த கோத்திரத்து மேல சீட்டு விழுந்துச்சு? யூதாவின் கோத்திரத்தின் மேல. நம்ம ஊர்ல முறம் சாஸ்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. மரம் விளக்கு என்னது மரம் தானே சொல்லுவாங்க. பொடி மரம் தெரியல, மரத்தை இப்படி பிடிச்சுக்கின்னு இப்படி நாங்க யாரு இவங்களை திருநது கரெக்டா காட்டுன்னு மரம் சுத்தம் அப்படியே சுத்திட்டு இப்படி நிற்கும் அப்படின்னு பாவம் அவன் பையன் ஹேதியா இருப்பான், அவனுக்கு காட்டும் மரம். ஆனா சுத்த விடுது பாரு, அத்தான் திருடி. மரம் சுத்தம் செயின் வச்சு எல்லாம் பண்ணலாம். இங்க கர்த்தர் வந்து சீட்டு போட்டு கரெக்டா அவர் காட்டுறாரு. ரைட்டுங்களா? நீங்க என்ன சீட்டு போட்டு போறீங்க யார் திருநாங்கன்னு, கட்டாயம் உங்களுக்கு காட்ட மாட்டாரு. அது மாதிரி சீட்டு போட்டு குறி யார் இது பண்ணது அப்படி பண்ணா அதுவே பொய்ன்னு சொல்லுது பைபிள்ல. அது சொல்றதெல்லாம் பொய், கரெக்டா சொல்றோம். உன் மாமியார் தான் எடுத்தான்னு. அதுதான் அணில இருந்து மருமகளுக்கு மாமியார் போய் குறி கேட்டாக்கா மருமக எடுத்தான்னு மூட்டு வைக்குதா? ஏன்பா இதெல்லாம் பேசுறேன்? நான் பேசுறது. யோசுவா அதிகாலம் எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமா வரம் பண்ணினான். அப்போது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. இங்கிலீஷ். So Joshua rose early in the morning and brought Israel by their tribes. And the tribe of Judah was taken. 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்து மேல சீட்டு விழுந்துச்சு? யூதா கோத்திரம். கம் ஆன், எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அந்த ஆகான் யூதா கோத்திரம் தான். இப்ப ஓடி வந்துட்டல ஆகான். ஆமா. கர்த்தர் நப்தலி காட்டல, தான் காட்டல, இசாகர் காட்டல, யூதா கோத்திரம். ஆமா, என் கோத்திரமே வந்துடுச்சு. அப்ப கர்த்தர் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சு இப்ப ஓடி வந்து மன்னிப்பு கேட்டலாம்ல.
கண்டிப்பா. அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் பார்த்தரலாம். ஏதோ கோத்திரம் தான் வந்துக்குது. ஓகே, இவன் ஃபேமிலி வருதா பார்க்கலாம். கமான். அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது, அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். இங்கிலீஷ். He brought the clan of Judah. He brought the clan of Judah. And he took the family of the Zerites. And took the family of Zerites. And he brought the family of Zerites man by man. And brought the family of Zerites man by man. And Zabdi was taken. Zabdi. தாத்தா பேர் வந்துச்சு. Zabdi. அவன் தாத்தா பேர் வந்துச்சு. இப்போ நான் ஒத்துக்கலாம்ல? என்னங்க? ஆமா. அப்ப கூட இருக்கிறான். இது சாத்தான் பாருங்க, அவன் உள்ளத்துல ஒரு கடினத்தை கொடுத்துட்டான். அப்ப கூட இறங்கி வரல. அவங்க தாத்தா பேர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அவங்க அப்பா பேர் வந்துட்டு கர்மியுடைய மகன் ஆகான். கர்த்தர் கண்டுபிடிச்சுவார். ஓகே, அடுத்த வசனம். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். கை தட்டுங்க. ஆகான் குறிக்கப்பட்டான். கரெக்டா புடிச்சாரு. கர்மியின் மகன் யாரு? ஆகான். இங்கிலீஷ். Then he brought his household man by man of Achan. Then he brought his household man by man, and Achan, the son of Carmi, the son of Zabdi, the son of Zabdi, son of Zerah, the tribe of Judah was taken. அவனை கரெக்டா கர்த்தர் கண்டுபிடிச்சார். ஆமென், ஆமென். இப்போ ஊர் ஜனத்துக்கு முன்னாடி தோல் மேல கை போட்டான். யாரு? யோசுவா. ரொம்ப அண்மையா பேசுறார் யோசுவா. மகனே, பொய் சொல்லாத, கர்த்தரை மகிமைப்படுத்து சொல்றான். பொய் சொல்லாத, கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்ப சொன்ன, ஆமாயா, நான் தான் செய்தேன். நான் போனேன் சண்டையில, ஒரு பாபிலோனிய சால்வை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுங்க? சால்வை திருடிக்கிறாங்க. சால்வை திருடா. போத்துற சால்வை, ஒரு நல்ல சால்வை, பாபிலோன் சால்வை அழகா இருந்துச்சு. அதையும் ஒரு கிண்ணம் கோல்டு கப்பு கிடைச்சிச்சு, அதுவும் எடுத்துட்டேன். 200 வெள்ளி எடுத்துட்டேன் ஒரு வீட்டுல இருந்து. அப்படியே எடுத்து நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எங்க வீட்டு எங்கங்க சென்டர் ரூம்ல பள்ளம் தோண்டி பொச்சு வச்சுட்டுக்கிறேன். எங்க ஒய்ஃபு என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கதான் இருக்குது, போய் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்றான். இவன் விட்டானா யோசுவா? ஒய்ஃபு பிள்ளை எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு கொள்றான். அவன் வீட்டுல இருக்குதான். ஏன்னா சாபத்தை தொட்ட அந்த சாபம் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாம் சாகணும், இல்லாட்டி இஸ்ரவேலே என்னாவும் தீட்டுப்படும். கமான். 21 கொள்ளையிலே 21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், என்னங்க கொள்ளையிலே கொள்ளை அடிச்சதுல நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும், 200 வெள்ளி சேக்கலையும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும், ஒரு கிண்ணத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமியில் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இவனே வாய் திறந்து சொல்லிட்டான். கர்த்தர் பக்காவா கண்டுபிடிச்சு கொடுத்தார். Come on, English. When I saw among the spoils a beautiful Babylonian garment. When I saw among the spoils of a beautiful Babylonian garments. 200 shekels of silver. 200 shekels of silver. And a wedge of gold weighing 50 and wedge shekels. of gold weighing 50 shekels. I coveted them and took them. And they are hidden in the earth in the midst of my tent. But silver under it. என் டென்ட்ல தான் இருக்குது, போய் எடுத்துங்கண்ணா, போய் எடுத்துன்னு வர சொல்லிட்டு பைபிள நான் சொன்னேன்ல, அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைங்க, அவங்க வீட்டில் இருக்க ஆடு மாடு எல்லாங்க. ஏன்னா சாபம் ஏற்கனவே சொன்னது, எரிகோல இருக்கிறதெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கு. நீ தொட்டினா உனக்கு, நீ எடுத்துன்னு போனா உனக்கு சாபம் வரும். உனக்கு அந்த சாபம் வந்துச்சா நெக்ஸ்ட் இஸ்ரேல் நாட்டுக்கே வரும். இப்போ இவங்க வீட்டுக்குள்ள இருக்குது, அந்த சாபத்தை அடிச்சு ஒழிக்கிறாங்க. லாஸ்டா 2 வசனம் அந்த புத்தகத்துல லாஸ்ட் எது 7ஆம் அதிகாரம் 25-26. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? ஆகோர் பள்ளத்தாக்குன்ற ஒரு இடத்துல
யோசுவா கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நிக்க வச்சு, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க இன்று பண்ணுவார் கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அப்போது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து, எவ்வளவு ஜனம் இருக்காங்க? இஸ்ரவேலர் ஒரு எல்லாரும் 38 லட்சம். அவ்வளவு பேரும் ஒரு கல்லு போட்டா இவ்வளவு பெரிய குவியலவே ஆயிடும். கேட்டாங்களா? இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல் எறிந்து அவைகளை அக்கினி சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். இங்கிலீஷ். And Joshua said, Why have you troubled us? Why have you troubled us? The Lord will trouble you this day. The Lord will trouble you this day. So all the Israel stoned him with stones. So all the Israel stoned him with stones. And they burned them with fire. And they burned them with fire. After they had stoned them with stones. Amen. They heaped up the stones against them. அவங்க மேல அப்படியே கல்லு கொட்டிட்டாங்க. அடுத்த வசனம் இதோட சூப்பரா இங்க ஒரு வசனம் இருக்குது. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். என்ன பள்ளத்தாக்கு? ஆகோர் பள்ளத்தாக்கு. ஆகான் செத்த அந்த பள்ளத்தாக்கு பேரு ஆகோர் பள்ளத்தாக்கு. கர்த்தர் கோபத்தை விட்டு மாறினாரா பாருங்க. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அப்ப கர்த்தருடைய கோபம் ஆக்கினா அவங்க மேல போயிடுச்சு. யார் செத்தவனு? ஆகான் செத்தவனையும் அவருடைய கோபமே போயிடுச்சு. யூதா கோத்திரத்துல ஆகான் மரிச்சான், கர்த்தருடைய கோபமே போய்விட்டது. இங்க பாருங்க. Then they raised over him a great heap of stones. Still there is to this day. So the Lord turned from the fierceness of his anger. Yes, this is very important. So the Lord turned from the fierceness of his anger. The Lord turned from the fierceness of his anger. கர்த்தர் தம் கோபத்திலிருந்து திரும்பினார். ஆமென். வெளியே வந்துட்டார். Therefore the name of that place has been called the valley of Achor to this day. கர்த்தர் கோபத்தை விட்டு திரும்பினார். கேட்டாங்களா? எனக்கு அன்பார்ல, உங்களில் ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படி வரும், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இது எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு சமயம் உங்களில் யாராவது பாவம் செய்வானானால், எல்லாம் கவனிங்க, முக்கியமான, உங்களில் எவனாவது பாவம் செய்வானானால் நமக்கு ஒரு வக்கீல் உண்டு, ஒரு அட்வொகேட் உண்டு. அவர் பெயர் இயேசு. உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி அவரே. 1 யோவான் 2:1-2 என்ன பலி அவரு? கிருபாதார பலி. Is the propitiation. Not only the propitiation for you, but he is the propitiation for the whole world. என்ன அர்த்தம் propitiation? கவனிச்சுங்க. கிருபாதார பலி. ஒரு நல்ல ஒரு செர்மன் நான் கிருபாதார பலின்னு கொடுத்தேன். ஏன்னா கிருபாதார பலி படும்பாவி 2 பேர், ஒருத்தர் கௌதம், ஒரு ரேச்சல் ரேமா ரிச்சர்ட். அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டுக்கிறாங்க, அத அப்லோடே பண்ணல. ஒரு நாளைக்கு கொடுக்கணும், திரும்ப பாக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் சொல்றாங்க. எல்லாம் ஒரு முறை கிருபாதார பலின்னு சொல்லுங்க. கிருபாதார பலி. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. கிருபாதார பலி. கிருபாதார பலினா என்னன்னா, கர்த்தர் தன் கோபத்தை விட்டு, உன்னை விட்டு என்னை விட்டு கோபத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ கோபம் தீர்ற மாதிரி கர்த்தர் பிதாவாக தேவன் தான் குமாரனை அடிச்சாராம். இங்க யூதா கோத்திரத்துல ஆகான் கல் எடுத்து அடிபட்டான். கர்த்தருடைய கோபம் யூதா இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒருவர் ஆகான் உண்மையா திருட்டு வேலை செய்து திருடனா மாறினாங்க. ஆனால் யூதா கோத்திரத்துல இன்னொரு பாவம் செய்யல. எல்லார் பாவத்தையும், எல்லா கிருமத்தையும், எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மகன் மறைச்சு வச்சான். கடைசி வரைக்கும் அவன் நான் பாவின்னு ஒத்துக்கவே இல்லை. யாரு? ஆகான். இவர் பாவமே செய்யல. பிதாவே இந்த பாத்திரம் வேணாம், இந்த பாவத்தின் பாத்திரம் வேணாம் சொன்னார். இந்த அகோரமான பாத்திரம் வேணாம். ஆனா லாஸ்ட்ல சொல்றாரு, ஏன் விருப்பத்தின்படி இல்ல பிதாவே, இதை நான் குடிக்கணும்னா குடிச்சிடறேன் அப்படின்னு. அவர் முழுவதும் குடிச்சார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நீ நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 வருடங்களுக்கு முன்பாக
அந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாவத்தையும், ஆமென். எத்தனை பாவம்? எல்லா பாவத்தையும். பாஸ்டர் உன் எல்லா பாவம்னா என்ன பாஸ்டர் அது அர்த்தம்? கொஞ்சம் பேரு நம்ம சர்ச்சில் கூட ஒரு 18 வயசு வரைக்கும் தான் மன்னிக்கிறாராம். இது எங்க அது பைத்தியம்? ரட்சிக்கப்படுற வரைக்கும் மன்னிக்கிறாராம். எல்லா பாவம்னா என்ன பாஸ்டர்? முழுசா எல்லாம் போயிடுச்சு. ஒருத்தங்க அவன் குழந்தையில இருந்து ஆமென். சாவர வரைக்கும் செய்த எல்லா பாவத்துக்காக தான் கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். ஒரு 50 வயசுக்கு நான் செய்யறேன்னு சொல்ல, பைபிள் சொல்லுது பிதாவாகியவன் எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் போட்டார். Yes. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா அக்கிரமம் அவர் மேல விழுந்தது. ஆமென். 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 எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல போட்டு பிதாவாகிய தேவன் ஆசை தீர அடிச்சார். இப்போ ஒருத்தர் கறி காஜின்கிறான், ஒரு 2 கேஜி 3 கேஜி மட்டன் வாங்கி வேக போட்டு கொட்டு அவன் மூஞ்சி விட்டான். அவன் சாப்பிட்டு சீ அப்படின்னு விட்டுறான். அப்போ காஜி எல்லாம் போயிடுச்சுல்ல, சீன்னு விடுற மாதிரி. அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆசை தீர அடி வாங்கினாராம். லாஸ்ட்ல பிதாவாகிய தேவன் அவர் கோபமே தணிஞ்சு இனி என் பிள்ளைங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவர் சொன்னார் முடிந்தது. ஆமென். Come on, கை தட்டு. ஆமென். முடிந்தது. ஆமென். அடி வாங்கி எல்லாம் முடிந்தது. ஹalleluya, ஹalleluya, முடிந்தது. இதுதான் propitiation, இதுதான் கிருபாதார பலி. தேவ கோபாக்கினையே தனியப்பட்டது. தேவ கோபாக்கினை அவர்களை விட்டு போய் இனி கோபாக்கினை இல்லை. ஆமென். இனி நான் கோபப்பட மாட்டேன். ஆமென். 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 இனி என் பிள்ளை மேல நான் கோபமே பட மாட்டேன்னு Hallelujah. கோபாக்கினை தனியப்பட்டது. Amen. இதுதான் இலாஸ்மாஸ். Amen. இனி கர்த்தருடைய கோபம் உன் மேல என் மேல என் குடும்பத்து மேல இல்லவே இல்லவே இல்லை. Amen. ஹalleluya. Hallelujah. அதற்கு மாறாக we have peace with God. நாம் Amen. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Yes, yes. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒருத்தர் செய்து முடித்தார். Amen. ஒருத்தர் செய்து முடித்தார். முடிச்சிட்டான் சொல்றார் சிலுவையில finish. Yes. It is finished. ஆமென். 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 Hallelujah. ஹalleluya. என்ன தெய்வம் ஐயா. ஆமென். 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 கோபாக்கின கர்த்தர் ஆகான் ஒருத்தன் செத்தான், கோபாக்கின போச்சு. பைபிள் இருக்குதா? Yes, yes. அவன் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இயேசுவும் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம். இவர் செத்தார், உலகத்தின் மேல இருக்க கோபாக்கினையே Amen. நீங்கி விட்டது. Amen. கர்த்தர் எல்லா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் நேசிக்கிறார். ஹalleluya. உன் மேல என் மேல கோபாக்கினை இல்லவே இல்ல. ஆமென். 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 வேணுமான்னா அந்த ஏசாயா 54ல எத்தனை வசனம்? 7 8 பாருங்க. இனிமேல உன் மேல கோபப்பட மாட்டேன்னு சொல்லுவார் பாரு. 9 8 பாருங்க. 54 அதிகாரம். குயிக் அற்ப காலம் உண்ட அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அடுத்த வசனம் கொடுமா. 9th verse. டைம் இல்ல. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு இனி வருவதில்லை. பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் இந்த கடவுளை தான் இருங்க, நான் இந்த கடவுளை தான் நான் வணங்குறேன். ஆமென். யாருன்னா எந்த கடவுளை கும்பிடுங்க. எஸ் எஸ். நான் இந்த கடவுள் என் மேல கோபப்பட மாட்டேன், ஆமென். என்னை கடிந்து கொள்ள மாட்டேன் சத்தியம் பண்றார். Yes. ஆணையிட்டேன், ஆணையிட்டேன், நான் சத்தியம் பண்றார். Yes, yes, எனக்கு இந்த கடவுள் தான் வேணும் பாஸ்டர். எனக்கு ஆமா. ஆமென். 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 இவங்க ஒரு கடவுள் தேடுறாங்க. நான் என்ன பண்ணாலும் அப்படியே கண்ணு குத்திடணும், அவன் பல்ல ஒடிச்சிடணும், காலை ஒடிச்சிடணும். போ அவர்கிட்ட உதவாங்க. வேற எங்கன்னா நீ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் அடிப்பார் இல்லையா? எஸ் எஸ். நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிதான். இங்கிலீஷ்ல படிச்சிடுங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். For this is like the waters of Noah. For this is like the waters of Noah to me. For as I have sown that the waters of Noah For as I have sown that waters of the Noah would no longer cover the earth, so have I so I have sown sown that I would not be angry with you, so I have sown that I would not be angry with you, nor rebuke you. உன்னை திட்டவும் மாட்டேன், உன்னை உன் மேல கோபமாவும் இருக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்றேன். நோவாவின் வெள்ளம், பூமியில ஒரு முறை வெள்ளம் வந்து பூமியை அழிச்சிடுச்சு. அவர் பிராமிஸ் பண்றார், இன்னொரு முறை பூமி அழிக்கிற மாதிரி வெள்ளத்தை கொண்டு வர மாட்டேன். யாரோ பிலிம் எடுப்பாங்க, பூமி எல்லாம் அழிகிற மாதிரி வெள்ளத்துல, திரும்ப அப்படியெல்லாம் நடக்காது. லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு எல்லாம் வைக்குவாங்க.
பேர் வச்சுருந்தா ஏதோ ஒரு வேர்ல்டு பேர் வச்சுட்டு இன்னொரு முறை தண்ணி வந்து எல்லாம் பூமி அழிக்கணும். நோ, அது ஒரு முறை செய்துட்டேன், திரும்ப அது மாதிரி அழிக்க மாட்டேன்ற. ஆமென் ஆமென் ஆமென். நோவாவின் காலத்துல உண்டான வெள்ளம் போல மீண்டும் வெள்ளம் திரும்பி வருவது இல்லை. ஆமென். நான் பிராமிஸ் பண்ணிட்டேன். அதே போல இனிமேல உன் மேல கோபம் கொள்வதில்லை. பாட்டு வண்டி போற, கோபம் கொள்வதில்லை என்று அரவணைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாடு. கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. எதுவும் உன்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அதான். நன்றி பாஸ்டர், நன்றி. இது பாவம் இந்த பாட்டு எப்படியோ கவனத்துல இருக்குது அவருக்கு. நல்லது, அதுதான் கரெக்டுங்களா? இதேதான் அடிங்க. கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் பாட்டா ஒண்டி பாடிடுவாங்க. ஆனா நம்ப மாட்டாங்களாம். ரிச்சர்ட் பாஸ்டர் அது அவர் அதே சொல்றாரு, மன்னிக்கப்பட்டிருக்குது, உன் பாவம் மன்னி. வேற என்ன சொல்லிட்டோம்? ஏய் பாவி அப்படின்னு சொல்லிட்டோமா? உனக்கே தெரிந்தது. பக்தி வீட்டுக்காரர் நேத்து கூட சொன்னாங்க, அடி பாவி நான். ஆமென். நான் இங்க வந்து உன் பாவின்னு உன்னை சொல்வதற்காக நான் இல்ல. அதுக்கு நேரத்துக்கு மதிப்பு, அதுக்கு நேரத்துக்கு ஆராதனை. அதுக்கு பதிலா உன் பாவத்துக்காக ஒருத்தர் மன்னிப்பை சம்பாதித்தார், ஒரு உன் பாவத்துக்கு அக்கிரமத்தை ஒரு ஏற்றுக்கொண்டார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இனி உன் பாவத்தை அவர் நினைப்பதில்லை என்றார். கவனிங்க பாஸ்டர். இப்ப இது எத்தனாவது அதிகாரம்? ஏசாயா 54 அதிகாரம். கமான் எல்லாம் ஏசாயா 54 எத்தனாவது அதிகாரம்? 54. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன புக்கு? ஏசாயா புத்தகம். எத்தனாவது அதிகாரம்? 54 அதிகாரம். இந்த 54 அதிகாரத்துல இயேசு வரல, பிறக்கல. அப்பவே சொல்லிட்டாரு, நான் உன் மேல கோபப்பட மாட்டேன். ஒண்ணு தெரியுங்களா? 54 அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் என்னங்க? 53 படிச்சு பாருங்க. அவர் நம் மீறுதல் நிமித்தம் காயம் பண்ணப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானார், அவர் முகம் அந்த கேடு அடைந்தது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அவர் சிலுவையை பற்றிய முழு ஒரு பாடல் இருக்குதான் 53 அதிகாரம். 53 அதிகாரம் சிலுவை வந்த பிற்பாடு 54 அதிகாரம் உன் பாவத்தை நான் நினைப்பதில்லை, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். சிலுவைக்கு பின்னால நடக்கிறது தான் இது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்க ஏசாயா 53 சிலுவை, இயேசுவின் சிலுவை. ஏசாயா 53 அதிகாரம் இயேசுவின் சிலுவை. 54 அதிகாரம் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சூப்பர். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை 52ல போடுறது கர்த்தரே, 50ல போடுறது? நோ, 53 சிலுவை வந்த பிற்பாடு தான் உன் பாவம் எல்லாம் மன்னிப்பு நிரந்தரமா மன்னிக்கப்படும். லாஸ்டா ஒரே ஒரு மனுஷன் ஆகான் மீறுதல் செய்தான். பாவம் எவ்வளவு பேருக்கு வந்துச்சு? இஸ்ரவேலுக்கே வந்துச்சு சாபம். எங்க ஒரே ஒரு வசனம் பாருங்க, 2 பேர் கம்பாரிசன். ஒருத்தன் ஆதாம். யாருங்க? ஆதாம். ஒரு மனுஷன் ஆதாம் மீறினான். வானடா சாப்பிடாதடா, பழா பொண்ணுனே அத்தோண்டி விட்டுறா, எத அந்த பழம் அது மாத்திரம் சாப்பிடாதரானா. அவன் மீறி கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அதை எடுத்து சாப்பிட்டான். அன்னைக்கே புட்டுக்குச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு சாபம். ஒருவனுடைய மீறுதல்னால அநேகர் சாபத்துக்குள்ள மாறினார்கள், அநேகருக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை பேர் இதுல? ஒரே ஒருத்தர். இன்னொருத்தர் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படியில, பாழா போனவன் வேணாமல்ல கீழ்ப்படியல. ஆனா இவர் கீழ்ப்படிந்தார். இவர் கீழ்ப்படிந்தனால, இவருடைய நீதியின் கிரியனால இன்றைக்கு எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர் ஒருத்தனால எல்லாம் நீதிமான். இருங்க, ஆகான் ஒருத்தன் தப்பனா, ஆனா தண்டனை எத்தனை பேருக்கு வந்துச்சு? எல்லாருக்கும். எல்லாருக்கும் சொல்லு பாஸ்டர். எல்லாருக்கும் வந்துச்சு. இஸ்ரவேல் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா எத்தனை பேர் பாவம் செய்தான்? ஒரே ஒருத்தர். அதே மாதிரி டோக்கன் அதே போல எடுத்துக்கலாம். ஒரே ஒருவர் நீதி செய்தார், ஒரே ஒருவர் நீதியின் கிரியை செய்தார், ஒரே ஒருவர் கீழ்ப்படிந்தார். எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எங்க இருக்கு?
கமான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 இதோட நிறுத்துறேன். எஸ் இதோட பூசை முடிந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 18 ஆசம். ரோமன்ஸ் 5th chapter. ஆகையால் ஒரே மீறுதலினாலே யார் பாஸ் அது மீறுந்து? ஆதாம் ஆகையால் ஒரே மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுவும் என்ன கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்? ஆக்கினை கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட். எத்தனை பேர் பாவம் செய்தா? ஒருத்தன். ஆனா எவ்வளவு பேருக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது? எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. வந்தது போல ஒரே நீதியினாலே யார் பாஸ்டர் இந்த நீதி செய்தது? இயேசு கிறிஸ்து ஒரே நீதி செய்தாரா? ஒரே ஒரு கீழ்ப்படிதல் பிதாவுக்கு. ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் மரணம் இல்லைங்க, உனக்கு ஜீவனை அளிக்கும் நீதி நீதிமானாக கருதப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு வந்து விட்டது. கைதட்டு கைதட்டு தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் தமிழ்ல இங்க தப்பு தப்பா இருக்குது பாஸ்டர். இங்கிலீஷ் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமென். Therefore, as through one man's offense, எத்தனை ஒரு மனுஷனுடைய offense, ஒரு மனுஷனுடைய பாவத்தினால, therefore through one man's offense judgment came to all men. judgment எத்தனை பேருக்கு வந்துச்சா? all men, எல்லாருக்கும். ஒருத்தன் தவறுனால எல்லாருக்கும் judgment வந்துச்சுங்குது. therefore through one man's offense, ஒருத்தன் குற்றவாளி, அவன் மூலமா came all judgment came to all men. ஈஸியா இருக்குது. resulting in condemnation. அதனால என்ன வந்துச்சு? நியாய தீர்ப்பு வந்துச்சு. அவனுக்கு கண்டம்னேஷன், அவனுக்கு என்ன? ஆக்கினை வந்தது. ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. even so, அதே போல through one man's righteous act. அது மாதிரி அங்க வார்த்தை இல்ல தமிழ்ல இருக்கா பாருமா? இல்ல. through one man righteous act, ஒரு மனுஷனுடைய நீதினால இருக்கா? இல்ல இல்ல, அது மாதிரி வார்த்தை இல்ல. through one man's righteous act, ஒரு மனுஷன் நீதி செய்தார். அந்த ஒரு மனுஷன் யாரு? இயேசு. அந்த ஒரு மனுஷன், நான் சொன்ன ஆதாம் ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வந்துச்சு. இங்க ஒரு இன்னொரு மேன், கேபிட்டல் மேன், ஒரு மனிதன், அது இயேசு கிறிஸ்து. ஒன் மேன்ஸ் ரைச்சஸ் ஆக்ட், ஒரு மனுஷன் நீதி செய்தார். ஆக்ட் கரெக்டாமா நான் சொல்றது? நீதி செய்தார். ஆக்ட், ரைச்சஸ் ஆக்ட். The free gift came to all men. எல்லாருக்கும் இலவசமா gift, ஃப்ரீ gift. come on, கிருபை 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 கிடைச்சது. கையை தட்டுங்க. கிருபை. பாஸ்டர் இது பிரசங்கம் பண்ணா கிருபையை பத்தி பிரசங்கம், கிருபை பத்தி தானே இருக்குது புதிய ஏற்பாடு. கிருபை இவர் சாபமே பேசுறது இல்ல. அவட சபிக்கப்பட்டனே நாராயணசாமி, நந்திகுண்டா, ஏலகரா, சாபத்தை பேசணுமா? நீ கேக்குற அந்த பிரசங்கத்தை? மாறன் பாஸ்டர், பைத்தியம். ஒரு மனுஷனுடைய நீதினால ஒரு மனுஷன் நீதியை செய்தார். பை ஒன் மேன்ஸ் ரைச்சஸ் ஆக்ட், ஃப்ரீ கிஃப்ட். என்ன வந்துச்சு? இலவசமா பாவ மன்னிப்பு, இலவசம். நீ நீதிமான் ஆவது இலவசம். ஃப்ரீ கிஃப்ட். எல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லுங்க. ஃப்ரீ கிஃப்ட். அதான் ஈவு. அங்க தமிழ்ல ஈவுனுக்குதா? இல்ல இல்ல, இல்லவே இல்ல. அங்க ஃப்ரீ கிஃப்ட் கேம் டு all men. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருத்தர் நீதி செய்தனால ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாய் நீதி ஆவது எத்தனை பேருக்கு வந்தா? கேம் டு all men. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா கர்த்தர் நீதிமானாக்குறார். இலவசமாய் பாவ மன்னிப்பு கிடைக்குது. resulting in justification of life. இதுல இது என்ன ரிசல்ட்? ஒருத்தர் நீதி செய்தனால நாம எல்லாமே நீதிமான்களா மாட்டோம். ரிசல்ட்டிங் இன் ஜஸ்டிஃபிகேஷன், எல்லாமே நீதிமான் ஆயிட்டாங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் ரைட்டுங்களா? இப்போ நீங்க என்னன்றீங்க? எனக்கு சரியா புரியல பாஸ்டர். புரியலன்னு தான் 19ஆம் வசனத்தை எழுதி வச்சுக்கிறார் ஆவியானவர். இன்னும் கிளியரா கொடுத்துறார். 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யார் அது? ஆதாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. அநேகர் பாருங்க, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத போனா யாரு? ஆதாம். எத்தனை பேர் பாவியானாங்க? அநேகர். அப்ப எத்தனை பேர் பாவியானாங்க? எல்லாரும்.
பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. அவன் கீழ்ப்படியாம போனா எல்லாம் பாவி ஆயிட்டாங்க. Yes. இவர் ஒருத்தரு பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் Amen. கீழ்ப்படிந்தார். ஆமென். பைபிள் சொல்லுது பிலிப்பியர் 2 அதிகாரத்துல மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த புண்ணியவான் ஒருவர் கீழ்ப்படிந்ததுனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் ஓகே ஒருவர் கீழ்ப்படிந்ததுனாலே அநேகர் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். என்ன ஆகுறாங்களா? நீதிமான்களாக. நீங்க அப்படியே உட்கார்ந்து இருங்க, கையும் தட்டாதீங்க. அநேகர் ஒருத்தருடைய கீழ்ப்படினால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவாங்க. Yes, 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 yes. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. முன்னிச்சல பிரசங்க. ஆமென், ஆமென். ஒருத்தன் கீழ்ப்படியில ஆதாம எல்லாம் பாவி ஆயிட்டாங்க, மரணம் வந்துச்சு. இவர் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார், எல்லாமே நீதிமான்கள் ஆயிட்டாங்க. ஆமென். அப்ப இந்த நீதி உன்னால வந்துச்சா? இல்ல. சொல்லு பிரதர், உன் நீதி, இந்த நீதி உன்னால வந்துச்சா? உன் நீதியை பத்தி சொல்றது அழுக்கு கந்த குப்பந்து. நான் கூட நல்லது செய்யறேன். இப்போ உன் வண்டவாளத்தை போட்டு பாரு, தண்டவாளத்தை போடும் விட்டா அவரு என்ன செய்தார், நான் தான் செய்யறேன்னு வாங்க. இவங்க கிறிஸ்துவங்களா இல்ல என்ன பாஸ்டர்? இவங்க இலவசமாய் அந்த புண்ணியமா மரணத்தினாலதான் நம் நீதிமானம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படினாலே அநேகர் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கார்கள். கை தட்டுங்க. இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். For as by one man's disobedience many were made sinners. ஒருத்தன் கீழ்ப்படியாம disobedienceனால many were made sinners. So also அதே போல ஆதாம போல ஒருத்தன் ஆதாம் பாவம் செய்தா எல்லாம் பாவிகளாக்கப்பட்டாங்க. அதே so also by one man's obedience. யார் அந்த one man? Jesus. ஒருத்தர் கீழ்ப்படினார். அந்த one man's obedience many will be made righteous. many will be made righteous. righteous என்னப்பா? நீதிமான். ஒருத்தர் மூலமா எல்லாம் நீதிமான். எல்லாம் நீதிமான்கள் கையை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya.